எடப்பாடியாரை அச்சுறுத்தல் படுத்தினார்கள், தூது விட்டார்கள், சமரசம் பேசினார்கள், கட்சியை உரண்டாக உடைத்து விடுவோம் என்று சொன்னார்கள், முக்கியமானவர்களை தூக்கி விடுவோம் என்று சொன்னார்கள். ஈடி அனுப்பவா, ரெய்டு அனுப்பவா, என்ன செய்கிறேன் பார்க்கலாமா என்றெல்லாம் சொல்லி பார்த்தார்கள். அண்ணன் எடப்பாடியார் சொன்னார், அச்சம் என்பது விடமைகடா, அஞ்சாமை திராவிட உடமைகடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, அச்சப்பட்ட கோரைக்கு வாழ்க்கை எதற்கடா என்று என் தலைவன் எம்ஜிஆர் எங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு 3 நாட்களுக்கு முன்பு நான் விருதுநகர் மண்ணில் இருந்தேன். அந்த பாஜகவுடைய வேட்பாளர் ராதிகா, நடிகை, டிவி சீரியலில் நடிக்கிறவர், எவ்வளவு கூட்டம் வர வேண்டும், ஆளில்லாத இடத்துல டீ ஆத்தி கொண்டிருந்தார், ஆளில்லாத இடத்திலே பேசிக் கொண்டிருந்தார். அவர் நடிகையாக இருந்தாலும் பார்ப்பதற்கு யாரும் வரவில்லை. சிங்கமுத்துக்கு வருகிற கூட்டம் கூட ராதிகாவுக்கு வரவில்லை என்று எண்ணுகிற போது வேதனையாக இருந்தது. அவர் உடனடியாக அதையெல்லாம் ரத்து செய்துவிட்டு தன்னுடைய புரோகிராமை ரத்து செய்துவிட்டு சென்னைக்கே போய்விட்டார். ஆக அப்படித்தான் நிலைமையாக இருக்கிறது. சரி, இந்த மண்ணிலே யார் நிற்கிறார்கள்? இந்த மண்ணிலே பாஜகவுடைய தலைவர், நம்முடைய இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்கள் 4 பெரிய மெகா கூட்டணியை வைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார். பெரிய மெகா கூட்டணியை வைத்திருக்கிறார். பெரிய மெகா கூட்டணி யார்? ஒற்றையாளாக இருக்கிறவர் பாரிவேந்தர் என்கிற பூரிவேந்தர், அவர்தான் தலைவர், அவர் மகன் பொதுச் செயலாளர். அது ஒரு கட்சியா? ஏசி சண்முகம் அவர்தான் தலைவர், அவருடைய டிரைவர் உறுப்பினர், இதுதான் கட்சியா? கூட்டணி. அது மாத்திரமல்ல, ஜான் பாண்டியன் ஒரு கட்சியா, அது அவர்களுடைய கூட்டணியா. அதற்கு பிறகு யார் இருக்கிறார்கள் தெரியுமா? டிடிவி தினகரன் இருக்கிறார். டிடிவி தினகரன் யார்? அவர் சொல்கிறார், அந்த டிடிவி தினகரனுடைய ஒரு கட்சி நடத்தவில்லை, ஒரு கம்பெனி நடத்துகிறார். ஒரு கம்பெனியினுடைய முதலாளியை போலத்தான் அவர் இருக்கிறார். நான் அந்த கட்சி தொடங்குகிற போதே சொன்னேன், அமமுக ஒரு கறிக்கோழி, திண்டு கொடுகொடு வளருமே தவிர குஞ்சு பறிக்காது என்று சொன்னேன். எனக்கு போன் செய்து பார்த்து விடுவோம், வெட்டி விடுவோம், உடைத்து விடுவோம், கையை பிச்சு விடுவோம், தலையை வெட்டி விடுவோம் என்று சொன்னார்கள். இருப்பது ஒரு தலை, சீவதற்கு என்னுடைய சீப்பு இருக்கிறது, நீ எதற்கு சீப்பி விட போகிறாய் என்று சொன்ன போது போனை நிறுத்தி கொண்டார்கள். அந்த டிடிவி தினகரன் சொல்லுகிறார், ஒரு சீட்டு தான் கேட்டேன், 2 சீட்டு கொடுத்துட்டாங்க. அவன் கேட்டிருக்கான், ஒரு சீட்டு தான் இவர் கேட்டிருக்காரு. அவன் சொன்னா 2 சீட்டு வாங்குறியா, ரெய்டு அனுப்புவான்னு கேட்டிருக்கான் பிஜேபி. சரி, 2 சீட்டு கொடுங்கன்னு வாங்கிட்டார். அவர் சொல்லுகிறார், 10 ஆண்டு காலம் பாஜக ஊழலில்லாத ஆட்சி நடத்தியதாம். 10 ஆண்டு காலம் பாஜக இந்தியாவில் ஊழலில்லாத ஆட்சி நடத்துகிறது என்று யார் சொல்லுகிறார்? டிடிவி தினகரன் சொல்லுகிறார். அவர் எப்படிப்பட்டவர்? சின்னத்திற்காக ஊழல் வழக்கிலே சிறைக்கு சென்ற ஒருவர் பாஜகவுக்கு சான்றிதழ் தருகிறார் என்று சொன்னால் வெட்கமாக இல்லையா? வேதனையாக இல்லையா? நீங்கள் தேனி மண்ணிலே வெற்றி பெற முடியுமா? யார் உங்களை அறிமுகப்படுத்தினார்? எங்கள் ஈடுகிடையற்ற தருவி, இறை 1, இனம் 2, தமிழ் 3, திசை 4, புலன் 5, சுவை 6, சுரம் 7, திக்கெட்டு, ரசம் 9 என்று வகுத்து வாழுகிற தமிழ் இனத்தினுடைய அடையார், அங்கீகார், முகவரியாக விளங்கிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அல்லவா உங்களை அறிமுகப்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட இரட்டை இலை சின்னத்தில் நின்று கொண்டு இப்போது நீங்கள் குக்கர் சின்னத்தில் இருந்தால் பாவம், டெபாசிட் இழக்க போகிறேன். அதற்கு பிறகு இன்னொருவர் பாவம், வயதான காலத்திலே ராமநாதபுரம் மண்ணிலே பராப்பரத்தோடு படுபாவப்படுத்திக் கொண்டிருக்கிறார். படுபாவமாக இருக்கிறது. நான் 4 நாட்களுக்கு ஒன்று பேசுகிற போது வேகாத வெயிலே பாவம் ஒரு பெருசு ஓட்டு கேட்டு போய் கொண்டிருக்கிறது என்று ஒருவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், எங்கெல்லாம் அநீதி இருக்கிறதோ அங்கெல்லாம் நான் விஸ்வரூபம் எடுப்பேன் என்று சொல்கிறார். நீங்க விஸ்வரூபம் எடுத்தாலும் சரி, இல்ல பாபநாச படம் எடுத்தாலும் சரி, உங்க படம் ஓடாது. அண்ணன் எடப்பாடியார் சூப்பர் ஹிட் ஆயிட்டார். இது 100 நாள், 1 வருஷம் ஓடிக்கொண்டே இருக்கிறது இந்த படம். ஆக பன்னீர்செல்வம் அவர்களே, ஓபிஎஸ் அவர்களே, நீங்கள் விஸ்வரூபம் எடுத்தாலும் சரி, பாபநாசம் எடுத்தாலும் சரி, படம் ஓடாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.